ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக் டைம்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவி லிங்க் பிராண்டுடைய ஒரு பெஸ்ட்டான வைஃபை அடாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 150 Mbps ஸ்பீடு உள்ள ஒரு வைஃபை அடாப்டர். அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண பார்த்து நம்மளுக்கு கொரியரில் வந்துருச்சு. அதை நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஐடி கம்பெனி, நான் ஐடி கம்பெனி அவங்களுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆஃபரில் பார்த்திங்கன்னா 499க்கு ஒரு ஆஃபர் இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். அது பில்லு உங்களுக்கு காமிக்கிறேன், அது எத்தனை ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அப்படின்ட்டு. இதுதான் அந்த பில்லு. இப்போ பில்லுலேயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 499 போட்டிருக்கு பாருங்கள். நான் அந்த ப்ரைஸ் தான் எனக்கு வந்துச்சு, அந்த டைமில் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 days உங்களுக்கு ஆஃபர் வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி லிங்க் இதுதான் 150 Mbps ஸ்பீடு உள்ள ஒரு டிவி லிங்க் அடாப்டர். இது வந்து நம்பர் 1 போட்டிருக்கிறாங்க, 3 years வாரண்டின்னு போட்டிருக்கிறாங்க. நானோ யூஎஸ்பி அடாப்டர், வயர்லெஸ் நானோ அடாப்டர். மாடல் பார்த்தீங்கன்னா TL725N. இந்த மாடலுக்காக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்ட்டு நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அதோட ட்ரைவ் சப்போர்ட் பண்ணுற சிடி. இதை அப்புறம் பார்க்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் கார்டு, விண்டோஸ் போட்டிருக்காங்க, 150 Mbps வயர்லெஸ் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அது நேனோ அடாப்டர், வயர்லெஸ் அடாப்டர் பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரைவ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகாத சிஸ்டத்தில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு விண்டோஸ் 10னால நம்மளுக்கு ட்ரைவ் போடாமையே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செக் பண்ணும்போது. இதுதான் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய வயர்லெஸ் யூஎஸ்பி நானோ அடாப்டர். இது பார்க்க ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மெட்டலில் பில்ட் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கிளாசிக் ஃபினிஷில் இருக்குது. டிவி லிங்க்னால் அவங்களோட பிராண்டை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ வந்து டெமோ காமிக்கிறேன், பாருங்கள். நம்ம டிவி லிங்கை எப்படி கனெக்ட் பண்ணி வைஃபை யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கான்ஃபிகரேஷனில் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வாய்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7 இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB. சிஸ்டம் டைப் அது வந்து 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிவி லிங்க் அடாப்டரை நம்ம சிபியூவில் எப்படி கனெக்ட் பண்ணி வைஃபையில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அடாப்டரை நான் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் காமிக்குது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மானிட்டரில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் பாட்டத்தில் பாருங்கள், யூஎஸ்பி வந்து இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் ஒய்ஃபை எனேபிள் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க் செட்டிங்கில் போய்ட்டு வைஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அவைலபிள் நெட்வொர்க்னு இருக்கும். நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைஃபை மூலமாக ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கிறேன் மொபைலில். அதோட நேம் தான் காமிக்குது. இப்போ நம்ம இது கிளிக் பண்ணி கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலின்னு கேட்குது. நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் கொடுக்குறோம். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி குரோமில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரோமில் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கூகுள் நடத்துகிறோம். இப்போ கூகுள் வந்துருச்சு. இதில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணலாம். சர்ச் ஆகதான் செக் பண்ணுறேன். நான் டிபி லிங்க்லேயே கொடுக்குறேன். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஸ்பீடாகவும் இருக்குது. இப்போ நம்ம டிபி லிங்கே 150 Mbps வைர்லெஸ் அடாப்டரை நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்பீடாகவே இருந்துச்சு. நம்ம வந்து ஃபைபர் நெட்டில் யூஸ் பண்ண கிடையாது, மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கே நம்மளுக்கு நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபைபர் நெட் வச்சு யூஸ் பண்ணோம்னா 100 Mbps கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம ஃபைபர் நெட் இருக்கிற சிட்டி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபைபர் நெட் ஈஸியாக கிடைக்கும். இப்போ சிட்டி ஏரியா இல்லாத அவுட்டரில் இருக்கிறவங்க, வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபைபர் நெட் ஆப்ஷனே இருக்காது. அதுக்காக நாம் என்ன செய்யணும், அடுத்த ஆப்ஷனாக நம்ம ஜியோ டாங்கல் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நானே ஜியோ டாங்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்துங்க, 1 இயராக நான் யூஸ் பண்ணேன். வாங்கி ஒரு 6-7 மாதத்துலேயே இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் இது போயிடுச்சுன்ட்டு நான் இது விடலை. நான் டைரெக்டாக சரி இதில் இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நான் டைரெக்டாக நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணி ஒரு 6 மந்த் நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப இதுவும் ஹீட் ஆகி இப்போ எனக்கு இந்த ஜியோ டாங்கலும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் நான் என்னடா பண்ணுறது எனக்கு இந்த டைமில் இந்த மாதிரி ஒயர்லெஸ் அடாப்டர் இருக்குன்னு அப்படின்னு சொன்னப்பல அதனால் நான் ஒயர்லெஸ் அடாப்டரை வாங்கினேன். வாங்கி இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு. இதுவே நான் ஜியோ டாங்கல் வச்சுக்கிட்டே நம்ம வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஜியோ டாங்கல் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஜியோ டாங்கல் ஆன் பண்ணிவிட்டு அந்த வைஃபை மூலமாக நம்ம இந்த வைஃபை ரிசீவரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டாங்கலும் சேஃபு, எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் வராது. அதனால் நான் வந்து இப்போ தான் எனக்கு இந்த ஆப்ஷனே கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வைஃபை ரிசீவர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.